சாதாரண பெண்ணின் கதை, ஒரு சாதாரண ரியாலிட்டி ஷோ. ஆனா அந்த நாள் அந்த பெண் சொன்ன ஒரு வரி புதையுண்ட 3 கொலைகளின் ரகசியத்தை வெளிக்கொண்டு வந்துச்சு. இது ஒரு சாதாரண கதை இல்ல, ரியல் லைஃப் கிரைம் ஸ்டோரி. சொல்வதெல்லாம் உண்மையில 17 வயதான பார்கவி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய வாழ்க்கையும் காப்பாத்திக்கிறதுக்காக உங்க அப்பாவை பத்தி சொன்ன அந்த ஒரு வரி 4 வருஷமா புதையுண்டு இருந்த மரணத்தின் உண்மையை வெளிக்கொண்டு வந்துச்சு. என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. மே 2012 சொல்வதெல்லாம் உண்மை ஸ்டுடியோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சதீஷ்குமார் என்ற நபர், வயது 22, அவர் தான் அந்த பக்கம் கால் பண்றாரு. எனக்கும் என் காதலி பார்கவிக்கும் கொலை மிரட்டல் வருது, இதுக்கு பாதுகாப்பு வேணும், நியாயமும் வேணும், அதனால நாங்க சொல்வதெல்லாம் ஸ்டுடியோக்கு வரோம். பிரச்சனைக்கு ஒரு முடிவு நீங்க தான் தேடி தரணும்னு சொல்றாங்க. அப்படி சொல்வதெல்லாம் உண்மை ஸ்டுடியோக்கு வந்த சதீஷுக்கு வயது 22 அண்ட் பார்கவிக்கு வயது 16. சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அங்க என்ன பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும். அப்போ இருந்த ஆங்கர் நிர்மலா சீதாராமன் பார்கவி முதல்ல சாதாரணமா தன்னுடைய காதல் பிரச்சனைகளையும் அம்மா அப்பா அவங்க காதல பிரிக்க நினைக்கிறாங்கன்றதையும் சொல்றாங்க. கேட்ட அந்த ப்ரோக்ராமோட ஆங்கரும் ரொம்ப சாதாரணமா, என்னம்மா அம்மா அப்பா தானே, அம்மா அப்பா விட யார் நல்லது நினைப்பா, இல்லாம நீ இன்னும் சின்ன பொண்ணுதான், உனக்கு இன்னும் நிறைய இருக்கு, நிறைய படிக்கணும், வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், நீ உன்னோட அம்மா அப்பா கூட போ, அம்மா அப்பா விட யார் உனக்கு நல்லது நினைப்பாங்க அப்படின்னு புத்தி சொல்றாங்க. ஆனா பார்கவியோ இல்ல, நான் செத்தாலும் என் அப்பா கிட்ட போகவே மாட்டேன்னு சொல்றாங்க. இதுக்கு ஆங்கரும் ரொம்ப கன்ஃபியூஸ், எதுக்குமா இப்படி சொல்ற, உன்னோட அப்பா தானே, அவரை விட உனக்கு யாரு நல்லது செஞ்சிட முடியும்னு கேக்குறாங்க. தொடர்ந்து பார்கவி சொன்ன சில விஷயங்கள் தான் இந்த தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த 3 கொலைகள், அதனோட பின்னணியும் வெளிக்கொண்டு வந்துச்சு. பார்கவி தன்னுடைய அப்பா தன்கிட்ட தவறாக நடந்துக்கிறதா முதல் குற்றச்சாட்டு எடுத்து வச்சாங்க. அதாவது பாலியல் ரீதியா தனக்கு பல தொல்லைகள் தருவதா தன்னுடைய அப்பா மேலேயே பார்கவி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. அதுக்கு ஆங்கரும் என்ன மாதிரியான துன்புறுத்தலுக்கு நீ ஆளாகிற அப்படின்னு கேட்கவும், பார்கவி நான் படுத்துட்டு இருக்கும் பொழுது என் பக்கத்துல குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிறாரு, அதுக்கு பின்னாடி பேண்ட கழட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஆங்கர் போதும் போதும் நிப்பாட்டுமா, இதுக்கு மேல கேட்க முடியாது, இதை பத்தி உன்னோட அம்மா கிட்ட சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்கவும், என் அம்மா கிட்ட மட்டும் இல்ல, அத்தை கிட்ட, பாட்டி கிட்ட, சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன், யாருமே சொன்ன விஷயம் சரி அப்பா தானே, அப்படி நடந்துக்கிட்டாலும் என்ன, கண்டும் காணாம போ, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் தான் வந்துச்சு அப்படின்னு பார்கவி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. எந்த ஒரு தாயுமே எந்த ஒரு பெண்ணுமே தனக்கு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் பரவாயில்ல, ஆனா தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா இப்போ அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா, அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்குனாலும் போவாங்க. இந்த தாய் வித்தியாசமா இருக்காங்க, இதை கண்டும் காணாம போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அவங்க அம்மா இதை பத்தி கேட்டா வீட்டுல சண்டை சச்சரவு தான் மிஞ்சுதான், அடி உத, இதை தாண்டி எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு பார்கவி சொல்றாங்க. இதை தொடர்ந்து பார்கவி வச்ச 2வது குற்றச்சாட்டு, எங்க அப்பா என்ன தனியா கூட்டிட்டு போய் மிரட்டிருக்காரு, நீ காதலிக்கிற பையனோட ஓடி போனோம் இல்ல கல்யாணம் பண்ணோம்னு நினைச்சாலோ நான் ஏற்கனவே 3 கொலை பண்ணுவேன், உன்னை கொலை பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு மிரட்டி இருக்காருன்னு சொல்லவும் ஷோ ஆங்கருக்கு பயங்கர ஷாக். என்னம்மா நீ பழி போடுறியா உங்க அப்பா மேல, நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, உங்க அப்பா மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பார்கவி, ஆமா எனக்கு நல்லாவே தெரியுது நான் என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு, 10th படிப்பு முடிச்சு வீட்டுக்கு வந்தப்போ எங்க அம்மா சொன்ன விஷயம் தான் இது, அப்பா சொல்ற பேச்ச கேளு, இல்லனா வீட்டோட பின்புறத்துல கிணத்து பக்கத்துல 3 பேரை கொன்னு புதைச்சிருக்காரு உங்க அப்பா, அது மாதிரியே உன்னையும் உன்னுடைய காதலன் சதீஷையும் கொன்னு புதைச்சிருவாருன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே பயந்து போயிருந்த பார்கவி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்போதான் இந்த ப்ரோக்ராம பத்தி தெரிஞ்சு இந்த ப்ரோக்ராம் மூலமா தனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்காங்க. பார்கவி சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்ட ஆங்கர் பார்கவியுடைய பெற்றோர்களான முருகன் மற்றும் ராஜேஸ்வரியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்க பொண்ணு உங்க மேல பாலியல் வன்கொடுமை புகாரும் நீங்க 3 கொலை பண்ணிருக்கிறதாவும் சொல்றாங்க. நீங்க என்னடானா பொண்ணு ஓடி போயிடுச்சு, பொண்ணை மீட்தாங்கன்னு என்கிட்ட வந்திருக்கீங்க, ஆனா அந்த பொண்ணு உங்க மேல கொலை குற்றமே சுமத்துறாங்க. இதை பத்தி கேட்ட உடனே பார்கவியுடைய அப்பா முருகனுக்கு முகத்துல ஏகப்பட்ட மாற்றம். அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, என் பொண்ணு ஏதோ அவளோட காதல் விஷயம் வெளியில வந்துட்டதுனால அதை சமாளிக்க ஏதோ சொல்றா, அவதான் எங்களுக்கு உலகம், நாங்க அவளை டாக்டருக்கு படிக்க வைக்க போறோம் ஒன்ட்டு பயங்கரமா கதை அளக்குறாரு. எல்லாத்துக்குமே ஆமா சாமி போட்டுட்டு முருகனோட மனைவியான ராஜியும் உட்கார்ந்துருக்காங்க. கடைசியா ப்ரோக்ராம் முடியும் பொழுது கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி அந்த பையனான சதீஷ்குமாரை போய் கட்டி பிடிச்சி ஆற தழுவி ஓகே ஏத்துக்கிறேன்ற மாதிரி நடிச்சுட்டு போயிட்டாரு. வரதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம டெலிகாஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு
ஜி தமிழ் ஸ்டுடியோலயே காலில் விழுந்து கத்திட்டு இருக்காரு முருகன். அதனால இந்த ப்ரோக்ராம வெளியிடலாமா வேண்டாமான்ற கன்ஃபியூஷன்லயே இருந்தாங்க ஜி தமிழ். இல்லாம பார்கவி அந்த ப்ரோக்ராம்லயே 3 பேரோட பேரையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க கிணத்து பின்னாடி பொதிச்சிருக்கிற அந்த 3 பேர் சேகர், லாவண்யா, சிலம்பரசன் அப்படிங்கிற உண்மையையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த அப்படியே நம்ப முடியாது, நம்பாமலும் இருக்க முடியாதுன்ற பட்சத்துல மீடியா போலீஸோட உதவியை நாடுது. பூரா முடிஞ்சு பஸ் ஏறின ராஜேஸ்வரி அண்ட் முருகன் தம்பதி மேல ஒரு கண்ணு வைக்கிறாங்க. அவங்க ஊருக்கு தான் போய் சேர்றாங்களான்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க அவங்களோட சொந்த வீட்டுக்கு போகவே இல்லை. நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். முருகன், ராஜேஸ்வரி தம்பதி அவங்க வீட்டுக்கு வராததுனால வீட்டோட பின்புறத்துல உண்மையாவே பார்கவி சொன்ன மாதிரி 3 பிணங்கள் இருக்கா அப்படிங்கறத தோண்டி பார்ப்போம்னு போலீஸ் உதவியோட அந்த இடத்தை தோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல குழி தோண்டும் பொழுது எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியலனாலும் இன்னும் ஆழமா குழி தோண்டும் பொழுது அங்க முதல் மண்டையோடு கிடைக்குது. அதை தொடர்ந்து 2 மண்டையோடுகளும் கிடைக்குது. மொத்தமா 3 எலும்புக்கூடுகள் கிடைக்குது. பார்த்ததுமே பார்கவி சொன்னது கரெக்ட் தான் போலீஸ் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ இந்த 3 கொலைகளும் எப்படி நடந்தது, பார்கவியுடைய பெற்றோர்கள் ஏன் பார்கவியுடைய காதலை ஏற்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். பார்கவி அவங்க 10வது படிக்கிற வரைக்கும் அவங்க பாட்டி வீட்டுல இருந்து தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. 10வது படிச்சு முடிச்சு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பி வந்த பார்கவிக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருந்தது. அவங்க அப்பா ஒரு மோசமானவரா இருந்திருக்காரு. ராத்திரியில தினமும் குடிச்சிட்டு வந்து பார்கவி கிட்ட தன்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்காம பாலியல் சீண்டல்கள்ல ஈடுபட்டிருக்காரு. இதை பார்த்து அவங்க அம்மா கத்தியும் சண்டை போட்டோம், கூச்சலிட்டும், ஒரு பலனும் அதுக்காக கிடைக்கல. பார்கவியை போய் நீ பக்கத்து வீட்டுல பாடுமான்னு பக்கத்து வீட்டுல படுக்க அமைச்சிருக்காங்க. இந்த சித்திரவதை பார்கவிக்கு தினமும் தொடர்ந்திருக்கு. அந்த நேரத்துல தான் அதே ஊர்ல இருக்கிற சதீஷ்குமார பார்கவி பாக்குறாங்க, காதல் வயப்படுறாங்க. வீட்டுல கிடைக்காத அந்த அன்பும் பாதுகாப்பும் சதீஷ் கிட்ட அவங்களுக்கு கிடைச்சதா அவங்க நம்பியிருக்காங்க. அதனால சதீஷும் பார்கவியும் காதல் வயப்படுறாங்க. விஷயம் ஆரம்பத்துல பார்கவியுடைய அம்மா அப்பாவுக்கு தான் இருந்திருக்கு. ஆனா பார்கவியுடைய அப்பா முருகன் பணத்தாசையினால 16 வயதான பார்கவிக்கு 32 வயதான ஒரு இளைஞனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு 2 காரணம் பார்கவி சொல்றாங்க. ஒன்னு பணத்துக்காக, இன்னொன்னு நான் அவர் கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால, அவர் ஆசைக்கு இணங்க மாட்டேன் சொன்னதுனால அப்படின்னு சொல்றாங்க. இதையும் மீறி நீ அந்த பையனோட தான் இருப்பேன்னு சொன்னா நான் அந்த 3 பேரை கொன்ன மாதிரியே உன்னையும் கொண்டுடுவேன்னு மிரட்டி இருக்காரு. சரி, யார் அந்த 3 பேர், எதுக்காக முருகன் அந்த 3 பேரை கொலை பண்ணான்? முருகனுடைய தொழில் சோஃபாவை பழுது பாக்குறது தான். அவர் ஒரு சோஃபா ரிப்பேர் கடை வச்சிருந்திருக்காரு. முருகனுக்கு சேகருங்கிற ஒரு நண்பன் இருந்திருக்காரு. நண்பனுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்கா. அந்த பெண் பிள்ளை பேர் லாவண்யா. சேகர் ஒரு மாந்திரிகவாதி. சேகருடைய மகளான லாவண்யா ஸ்கூல் படிக்கும் பொழுதே ஒரு பையனை காதலிச்சிருக்கான், வேற ஜாதி பையன். அதனால லாவண்யாவுடைய அம்மாவான ஜீவாவுக்கு இந்த காதல் சுத்தமா பிடிக்கல. ஆனா லாவண்யாவுடைய அப்பா சேகர் இதுக்கு முழு மனசா சம்மதிக்கிறாரு. ராத்திரியோட ராத்திரியா லாவண்யா தன் அப்பாவுடைய உதவியோட அவருடைய காதலன் சிலம்பரசனோட வீட்டை விட்டு வெளியே வந்து முருகன் வீட்டுல தஞ்சம் புகுறாங்க. சேகரும் முருகனும் ஆல்ரெடி நண்பர்கள் அப்படிங்கறதுனால தன்னுடைய மகளை வச்சுக்க முடியுமான்னு சேகர் கேட்கவும் முருகனும் சரி வச்சுக்கிறேன், என்னுடைய வீட்டுல உன் மகள் பத்திரமா இருப்பான்னு சொல்றாரு. லாவண்யா சும்மா வரல, 30,000 பணத்தோடையும் 2 பவுன் நகையோடு தான் வந்திருக்காங்க. அவருடைய சொந்த மகள்கிட்டயே தவறா நடந்துகிட்டவர் தான் இந்த முருகன். மற்றவரோட பெண்ணை மட்டும் விட்டா வச்சிருவாரு. என்னுடைய நண்பனுடைய மகளான லாவண்யாவுக்கும் அதே பாலியல் வன்கொடுமைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரான் முருகன். ஒரு கட்டத்துல லாவண்யா இந்த விஷயங்கள் எல்லாம் தன்னோட அப்பா கிட்ட சொல்ல, அதாவது சேகர் கிட்ட சொல்ல, சேகரும் முருகன் கிட்ட ரொம்ப கோவமா பேசி நான் கொடுத்த அந்த நகையும் பணத்தையும் கொடுத்துரு, நான் எடுத்துட்டு போயிடுறேன் என் பொண்ணை கூட்டிட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முருகனும் சரி பேசிக்கலாம், உட்காரு, ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆல்கஹால்ல விஷம் கலந்து கொடுத்துடுறாரு முருகன். அதை குடிச்ச சேகர் கொஞ்ச நேரத்திலேயே தடுமாறி அன்கான்சியஸ் ஆகுறாரு. முருகன் சோஃபா ரிப்பேர் செய்யறவன் அப்படிங்கறதுனால அவன் கிட்ட அந்த சோஃபாவோட ஸ்ப்ரிங் இருந்திருக்கு. அந்த ஸ்ப்ரிங் மூலமா கழுத்தை நெருக்கி நண்பனையே கொலை செஞ்சு கூட வேலை பார்த்துட்டு இருந்த மூர்த்தியை துணையா வச்சு குழி தோண்டி அங்கேயே சேகரை புதைக்கிறான் முருகன். அடுத்து லாவண்யா கிட்ட இருந்த பண நகையும் எடுத்துக்கிட்டு லாவண்யாவையும் சீரழிச்சு அவளையும் கொலை பண்ணி அதே இடத்துல புதைக்கிறான் முருகன். இவ்வளவு விஷயம் நடக்குதே, அந்த லாவண்யாவுடைய புருஷனான சிலம்பரசன் எங்க போனான் அப்படின்றதுதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். லாவண்யாவுடைய அப்பாவையும் லாவண்யாவையும் கொலை பண்ணும் பொழுது மூர்த்தின்னு ஒருத்தர் வெளியில குழி தோண்டிட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலா அது மூர்த்தி கிடையாதான், அதுதான் சிலம்பரசனா. லாவண்யாவை திருமணம் செஞ்சுட்டு முருகன் வீட்டுல தஞ்சம் புகுந்த சிலம்பரசன் நாளிடைவுல அந்த காதல் வெறுப்பா மாற ஆரம்பிச்சிருச்சு. காதல் கசக்க தொடங்கி மன வேறுபாடுகள் அதிகமாயிருக்கு. இந்த நேரத்தை முருகன் கரெக்டா யூஸ் பண்ணி தம்பதிகளுக்கு நடுவே நுழைஞ்சு
சிலம்பரசனை குடிக்கு அடிமையாக்கியிருக்கான். போதைக்கு அடிமையான சிலம்பரசன் முருகன் சொல்ற எல்லா வேலைகளையும் கண்மூடித்தனமா செஞ்சிருக்கான். அதனோட உச்சம் தான் தன்னுடைய மனைவியே முருகனுக்கு கூட்டி கொடுத்துட்டு அவளை புதைக்கிறதுக்கு அவனே வெளியில குழி தோண்டிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், எல்லாம் சரி 2 பொணத்தை பத்தி தானே சொன்னீங்க, அந்த 3வது பொணம் யாருது? அந்த தோண்டி எடுத்தப்போ 3 ஸ்கெலிட்டன் தானே கிடைச்சது, அப்போ அந்த 3வது பாடி யாருது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா உருவாயிருக்கும். சந்தேகமே வேணாம், அது அந்த சிலம்பரசனோட பாடி தான். சேகரையும் சேகருடைய மகளான லாவண்யாவையும் கொன்ன பிறகு சிலம்பரசன் முருகனை இதை சொல்லியே மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். சண்டையும் அதிகமாயிருக்கு. அதனால 3வது கொலையா சிலம்பரசனையும் அதே மாதிரி ஸ்ப்ரிங் வச்சு இறுக்கி கொலை பண்ணி இந்த ஒரு தன்னுடைய அண்ணன் மகனான மதிய அரசன், மூர்த்தி மற்றும் தன்னோட மனைவி இவங்க 3 பேரோட உதவியோட முருகன் சிலம்பரசனோட பிணத்தையும் புதைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு 4 வருஷம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு பெருமூச்சு நிம்மதியோட வாழ்ந்திருக்காரு. ஆனா தன்னுடைய சொந்த பெண் காதல் விவகாரம் மூலமா உலகத்துக்கே இந்த விஷயம் ஒரு கேமரா முன்னாடி தெரிய வரும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் பார்கவியோடைய அப்பாவான முருகன் இப்போ வீட்டுக்கு வராம தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ஓடி ஒளிஞ்சிருக்காரு. நேரா போலீஸே போனா அவரு அங்கிருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தினால போலீஸ் அதிரடியா ஒரு பிளான் போட்டாங்க. போலீஸே சொல்வதெல்லாம் உண்மை டீம் மாதிரி கால் பண்ணி பார்கவியுடைய அப்பாவான முருகன் கிட்ட பேசுறாங்க. முருகன், நாங்க ஜீ தமிழ்ல இருந்து கால் பண்றோம், எங்க ப்ரோக்ராம் மூலமா உங்களோட பேர் ரொம்ப கெட்டு போயிடுச்சு இல்லையா, அதை மாத்திக்கிறதுக்கு நாங்களே ஒரு வழி வகுத்து தரோம், நீங்க நாங்க சொல்ற இடத்துக்கு வாங்க, அங்க ஒரு ஷூட் எடுப்போம், உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க, இது மூலமா உங்க தரப்பும் என்னன்னு தெளிவா தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் இந்த வாய்ப்பை முருகன் ரொம்ப வயசா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாரு. அதனால போலீஸ் சொன்ன இடத்துக்கு அவர் வந்தாரு. அதாவது ஜீ தமிழ் ஆட்கள் தான் கூப்பிடுறாங்கன்ற நம்பிக்கையில வந்தாரு. ஆனா அங்க ரிப்போர்ட்டர் விஷயத்துல காத்திருந்த போலீஸ் அவரை சுத்தி வளைச்சு பிடிச்சாங்க. அதுக்கு பிறகு போலீஸோட பாணியிலேயே அவரை விசாரிச்சாங்க. அப்போதான் இந்த எல்லா உண்மைகளும் வெளிவந்தது. இதை தொடர்ந்து முருகனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. அதுவும் 3 ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. இதனோட பெயில்ல வந்த முருகன் பார்கவியை பார்த்து மிரட்டவும் செஞ்சிருக்காரு. 3 கொலை பண்ணதுக்கும் ஒரே தண்டனை தான், 5 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான், உன்னையும் உன் காதலனையும் கண்டிப்பா நான் கொன்னுருவேன் மிரட்டி இருக்காரு. ஆனா ஜட்ஜ்மெண்ட் அதுக்குள்ள வந்துட்டதுனால பார்கவியுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. இப்போ முருகன் ஜெயிலையும் கொலைக்கு உடந்தையா இருந்த மதிய அரசனுக்கு 1 ஆயுள் தண்டனையும், மூர்த்தி இந்த வழக்கு நடக்கும் பொழுதே இறந்து போனதுனால அவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல. தன் கணவர் செய்த கொலைகளை அவங்க மறைச்சிருந்தாலும் முருகனுடைய மனைவியான ராஜேஸ்வரியை விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ பார்கவி சொல்வதெல்லாம் உண்மை டீமோட சப்போர்ட்னால இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தனக்கு பிடித்த வாழ்க்கையையும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் பதில் இல்லாத ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி எத்தனை கொலைகள் மண்ணுக்கடியில புதைஞ்சு கிடக்கு? பார்கவி மாதிரி எத்தனை பெண்கள் சொல்லவும் முடியாம தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரியான சித்திரவதைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த ரியல் லைஃப் ஸ்டோரி ஒரு பெண்ணுடைய தைரியத்தையும் ஒரு அப்பாவுடைய மர்மமான கேவலமான இன்னொரு பக்கத்தையும் வெளிக்கொண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்கவி தன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டாங்களா, இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்த நியாயத்தை நிலைநாட்டியிருக்காங்களா? பார்கவி நிஜமாவே தைரியமான பெண் தான். இவங்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.